ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 4ஆம் பத்து 4ஆம் பதிகத்தின் முதல் பாசுரத்தில் மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்னும் விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கை காட்டும் கண்ணையுண்ணீர் மல்க நின்று கடல் வண்ணன் என்னும் அன்னே பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் பேய் வளையீரே என்று பாடுகிறார். விஸ்வாமித்ரன் ராமனிடம் முன்பு வாமனன் எழுந்தருளின சித்தாசிரமம் என்ற இந்த சோலையானது அவன் எழுந்தருளின இடம் என்பதால் இந்த மண்ணை அனுபவித்தபடியே இருப்பேன் என்றானாம். அதுபோல இந்த மண்ணில் அமர்ந்து கொண்டு அவன் திருவடிகளுக்குள் உட்பட்ட இந்த பூமி பரப்பு முழுவதிலும் உள்ள மண்ணை தொழாவியபடி இது வாமன வேஷம் பூண்டு வந்து அவன் யாசித்து பெற்ற மண் என்று விரகத்தாலே கூறுகிறாள். இதனை கண்ட அண்டை வீட்டார் இவளுக்கு பித்து பிடித்து விட்டதோ என்று கேட்க அவர்களை பார்த்து இவள், நீங்கள் பித்து பிடித்தவர்களானீர்களோ? அவன் திருவடி ஸ்பர்சத்தினால் உண்டான பூமியின் நறுமணம் கூடவா உங்களுக்கு தெரியவில்லை என்கிறாள். திரிவிக்கிரமனுடைய மண் என்று கூறினால் இந்திரனுக்கு அதை அளந்து கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே இவளே வைத்துக் கொள்ளலாம் என்றெண்ணி வாமனன் மண் என்கிறாள். சரி, முன்பு நடந்த பலவும் இப்போது நிகழ்வது போன்று இவளுக்கு தோன்றினாலும் மண் அளந்த அவனை இப்போது காண இயலுமோ என்று கேட்க, ஆஷ்டிஷேனர் என்னும் ராஜரிஷி தர்மபுத்திரனுக்கு தனது ஆசிரமத்தில் நின்றபடியே பரமபதத்தை காண்பித்தது போல மேலே உள்ள ஆகாயத்தை நோக்கி அது அவன் எப்போதும் வசித்தபடி உள்ள ஸ்ரீவைகுண்டமாகும் என்று தன் நிலைமையை விவரிக்க வார்த்தைகள் இல்லாமல் கைகளை மேலே குவித்து காண்பிக்கிறாள். அவதாரங்களைப் போல தோன்றி மறைதல் என்பது இல்லாமல் எப்போதும் அனுபவிக்கலாம்படி பரமபதத்திலேயே அவன் உள்ள போதிலும் அதனை நான் எழுந்து நிற்கிறேனே என்று தன் மனத்தினுள் உள்ள துக்கமானது கண்ணையும் விஞ்சி புறப்படும்படி கண்ணீர் விடுகிறாள். சமுத்திரம் போன்றுள்ள தன் வடிவழகை காண்பித்தல்லவோ அந்த சர்வேஸ்வரன் எனது இந்த பெண்ணை இவ்விதம் பிச்சேற்றினான். சிறந்த கைவளையல்களை அணிந்த பெண்களே, தன்னை சேர்ந்த பிராட்டிமார்களான ஆண்டாள் மற்றும் சீதை ஆகியவர்கள் அவனை பிரிந்த போது அவர்கள் கலங்கவில்லை என்று கூறிவிடலாம்படி இவளுடைய நிலைமை இப்படி உள்ளது. ஐயோ, இவள் விஷயத்தில் நான் என்ன செய்வேன் என்று திருத்தாயார் வருந்துகிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.